தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்பகட்ட முடிவுகள் மாநிலத்தையே உலுக்கியுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் PDR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தங்கள் சொந்த தொகுதிகளிலேயே பின்தங்கியுள்ளனர். பாரம்பரிய திராவிட கட்சிகளின் கோட்டைகளில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் சரிவுக்கு பின்னணியில் அரசுக்கு எதிரான அமைதியான சைலண்ட் அலை ஒன்று தீவிரமாக செயல்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த அமைதியான மாற்றத்திற்கான அலை எவ்வாறு உருவானது? திமுக அரசு இழைத்த தவறுகள் மற்றும் ஊடகங்களை அடக்கியதன் விளைவுகள் என்னென்ன? மக்கள் ஏன் புதிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளார்கள்? திமுக தலைமையிலான தற்போதைய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்ட விதம் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வந்தது. அரசின் குறைகளை சுட்டிக்காட்டும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் திட்டமிட்டு முடக்கப்பட்டு வந்தன. அரசாங்கத்தின் தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் செய்திகள் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் இருந்து நீக்கப்பட்டன. விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத சூழலில் சில சார்பு ஊடக நிறுவனங்களை ஏற்படுத்தி அரசின் புகழ்பாடும் செய்திகள் மட்டுமே வெளிவரும்படி செய்யப்பட்டன. ஆரம்பத்தில் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய பல சுயேட்சையான பத்திரிகையாளர்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு அரசாங்கத்தின் பல்வேறு வாரியங்களில் பதவிகள் வழங்கப்பட்டு அவர்களின் சுயாதீனமான குரல் மௌனிக்கப்பட்டது. அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த பத்திரிகையாளர் மற்றும் சமூக ஆர்வலர் சவுக்கு சங்கர் போன்றோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட மிரட்டல் உத்தியாக கருதப்பட்டது. இதன் விளைவாக பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட அஞ்சும் ஒரு சூழல் உருவானது. அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் எதுவும் இல்லை என திமுகவினர் நம்பியதற்கு முழு காரணம் இந்த அடக்குமுறைதான். தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களின் வாயிலாக மக்களிடம் அரசுக்கு எதிராக எந்தவிதமான அதிருப்தியும் இல்லை என்ற மாயையை திமுக அரசு ஏற்படுத்தி கொண்டது. திராவிட மாடல் என்ற பெயரில் செய்யப்பட்ட சில நலத்திட்டங்களை மட்டுமே பெரிதுபடுத்தி மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு சிக்கல்களை புறந்தள்ளியது. எதிர்ப்புகளே இல்லாத ஒரு களத்தை அரசாங்கம் நம்பியதால் அடித்தட்டு மக்களின் உண்மையான மனநிலையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த தன்னுறுதி தேர்தல் களத்தில் அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவறுகளை சுட்டிக்காட்டவும் கேள்விகளை கேட்கவும் ஆள் இல்லாமல் திணறிய மக்களுக்கு புதிய சக்தியாக உருவெடுத்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றுத் தேர்வாக தெரிந்தது. அரசின் மீதுள்ள அதிருப்தியை வெளிப்படையாக காட்ட முடியாத மக்கள் வாக்கு சாவடிகளில் அதை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுவே சைலண்ட் அலை என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரியமாக திமுக மற்றும் அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் புதிய தலைமுறை இளைஞர்கள் எந்தவிதமான நீண்ட அரசியல் பாரம்பரியமும் இல்லாத ஒரு புதிய தலைவரான விஜயின் பக்கம் தங்களது ஆதரவை திருப்பியுள்ளனர். விஜயின் மதசார்பற்ற சமூக நீதி மற்றும் ஊழலற்ற ஆட்சி என்ற முழக்கம் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்தது. ஆரம்பகட்ட நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கும் இடங்கள் திராவிட கட்சிகளின் கோட்டைகளில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை காட்டுகின்றன. 0 இடங்கள். கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் போன்றோர் பின்தங்கியிருப்பது இந்த அமைதியான புரட்சிக்கு சிறந்த சான்றாகவே உள்ளது. திமுகவின் ஊடக அடக்குமுறை, விமர்சகர்களை ஒடுக்கிய போக்கு மற்றும் மாற்று சிந்தனைகளை மதிக்காத செயல்பாடு இறுதியில் அவர்களுக்கு தேர்தல் களத்தில் தோல்வியை தேடி தந்துள்ளது. எந்தவொரு ஜனநாயகத்திலும் உண்மையான விமர்சனங்களை ஒடுக்குவது என்பது நீண்ட காலத்திற்கு நிலைக்காது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிரூபித்துள்ளன. விஜயின் வருகை தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. விஜய் செலக்ட் ஆனது உங்களுக்கு விருப்பமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.